பாட்டி சொல்லும் ஆரோக்கியம் நிறைந்த முருங்கைக்கீரை பொடி. இந்த முருங்கைக்கீரை நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லதுப்பா. இதுக்கு நிறைய வைட்டமின்கள், கால்சியம், இரும்பு, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்கும். ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்ல முருங்கைக்கீரையை எப்படி பொடியாக செய்வதுன்றத இன்று நான் உங்களுடன் பகிர்ந்துக்க போறேன். வாங்க ஒன்றாக பார்ப்போம். முருங்கைக்கீரை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை, அரை கப் உளுத்தம் பருப்பு, அரை கப் கடலை பருப்பு, வரமிளகாய் 5, பூண்டு 5 அல்லது 6 பற்கள், புளி, பெருங்காயத்தூள், உப்பு. முருங்கைக்கீரை தண்டு, பழைய இலைகள் எல்லாம் நீக்கிட்டு தண்ணீர்ல நன்றா கழுவணும்பா. தூசு இருக்க கூடாது. இப்ப இத ஒரு துணியில போட்டு நிழல்ல உலர வைக்கணும். வெயில்ல வச்சா நிறம் கருப்பாயிடும்பா, சத்தும் போயிடும்பா. நன்றா உலர்ந்ததும் ஒரு வெறும் வாணல்ல கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். வாசனை வருது பாரு. அதுக்கு பிறகு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, வரமிளகாய், பூண்டு, கொஞ்சம் புளி எல்லாம் சேர்த்து பொன்னிறமா வரும் வரை வறுத்துக்கோங்கப்பா. வறுத்தவைகளை நன்றா ஆறட்டும். ஆறியதும் மிக்சில போட்டு அரைச்சுக்கோங்க. அதுல உப்பு, பெருங்காயம் சேர்க்கணும். இப்போ அதுல நம்ம வறுத்த முருங்கைக்கீரையையும் சேர்த்து அரைச்சா போதும். முருங்கைக்கீரை பொடி ரெடியாச்சுப்பா. இத சூடான சாதத்தோட நெய்யோ எண்ணெய்யோ சேர்த்தா சுவை சொல்லவே முடியாதுப்பா. இட்லி தோசைக்கும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. மற்றும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் ஆஃபிக் மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கப்பா. நன்றி.